வணக்கம். ஜென்சியோட கேள்விகள் பதில்கள் எபிசோடில் பாரதி ஸ்ரீதர் அம்மாவோட நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். 4-5 எபிசோட் கவர் பண்ணியிருக்கோம். நமக்கு டெய்லி வாழ்க்கையில் நம்ம குழந்தைகள் நம்மகிட்ட கேட்குற கேள்விகள், அதற்கான பதில்கள் நமக்கு தெரியலன்னா அம்மா நம்மளுக்காக ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. மீண்டும் இன்றைய நிகழ்ச்சிகள் பாரதி ஸ்ரீதர் அம்மாவை வரவேற்கிறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப நன்றிம்மா வந்ததுக்கு. நம்ம தொடர்ந்து இந்த எபிசோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ்க்கெலாம் இது மூலியமாக ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம். நம்ம பூஜை அறை, சமையலறை அதெல்லாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த அமாவாசை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. அதாவது காலத்தை நிர்ணயம் பண்ணுறது சூரியனும் சந்திரனும் தான். ஸோ பசங்க எல்லாருமே இந்த சோலார் சிஸ்டம்லாம் படிப்பாங்க. ஸோ ஜென்ரலாக த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த மூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம திதிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அன்னைக்கு அது அமாவாசை. சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில். அப்புறம் சந்திரன் ஒவ்வொரு 12 டிகிரி அது வரும்போது நமக்கு ஒவ்வொரு திதியும் வருது. ஸோ பிரதம, த்விதியை, திருத்தியை, இப்படி ஒவ்வொரு திதியும் வருது. ஸோ அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த மூன் தான் நம்ம அதை திதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 பக்ஷம் சொல்கிறோம். சுக்லபக்ஷம் அண்ட் கிருஷ்ணபக்ஷம்னு. ஸோ இந்த அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கும் என்ன அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு எப்போவுமே சூரியனுக்கு பலம் அதிகம், பௌர்ணமியில் எப்போவுமே சந்திரனுக்கு பலம் அதிகம். ஸோ இந்த 2 நாளுமே உங்களுக்கு புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கிராவிடேஷ்னல் புல் ஜாஸ்தி இருக்கும். அமாவாசைக்கு ஏன் பித்ருவை நம்ம சார்ந்து சொல்கிறோம் அப்படின்னா, அன்றைக்கி சந்திரன் இருக்காது. நம்ம என்ன சொல்கிறோம், சந்திரன் மறைவு. ஏன்னா நேர்கோட்டில் இருக்கும்போது சந்திரன் மறைஞ்சிருக்காரு, சூரியன் தான் பிரதானமாக இருக்கும். அப்போது எந்த ஒரு கோத்திர விருத்தியுமே நம்ம ஆண்களை வைத்து தான் சொல்லுவோம். ஒரு ஆண்மகனுக்கு என்ன கோத்திரமோ அதை சார்ந்து தான் அந்த குழந்தைங்க எல்லாமே வரும். ஸோ கோத்திர விருத்திக்கு நம்ம சூரியனை சொல்லும்போது சூரியனை தான் நம்ம பிதாகாரக்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிதாகாரக்கனை தான் அந்த பித்ருக்கள் சூரிய மண்டலத்தின் வழியாகத்தான் அவளுக்கு அந்த மோட்சம் கிடைக்கிறதாக இருக்கட்டும், இல்லை அவங்க அடுத்த ஜென்மம் எடுக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் சார்ந்து தான் முடிவு பண்ணுறோம். அப்போ ஒரு ஆத்மா செத்து போன உடனே, ஒரு மனிதன் இறந்த உடனே அந்த ஆத்மா ட்ராவல் பண்ணுறது, 1 இயர் ட்ராவல் பண்ணுது, அதோடைய ட்ராவல். அப்போது இவா பண்ண பூர்வ புண்ணிய கர்மாக்கள், இவாளுடைய முன்ஜென்ம வினைகள், அதற்கு முன்னாடி இருந்த வினைகள், இது எல்லாம் அவங்க அப்பா வழியில் சார்ந்தது எல்லாமே சேர்ந்து அடுத்த பிறவிக்கு அது வழிவகுக்கும், அதை உறுதி செய்யும்னு வச்சுக்கோங்களேன். இதை 2 மண்டலம் சொல்கிறோம். நல்ல கர்மாக்கள் செஞ்சு ஒரு அந்த குடும்பத்துக்கே இவங்க ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்சு அவங்க கர்ம வினைகள் நல்லதாக இருந்தால் சூரிய மண்டலத்துக்கு போகிறாங்க. ஸோ பித்ருக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனை வைத்து தான் அவர்களினுடைய கர்மவினை முடிவாகிறது. 2வது, எந்த ஒரு விஷயத்தையும் பித்ருக்களுக்கு ஒரு எள்ளும் தண்ணியும் விடுறது இதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே சூரிய மண்டலத்தை வைத்து தான். அதனால் சூரியன் தான் பிரதானம். நீங்கள் நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் தான் நடுவில் இருப்பார். ஸோ சூரியன் நம்மளுடைய அப்பா வழி கர்மாக்களை டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ நம்ம உடம்புலேயும் பார்த்திங்கன்னா வலது பக்கம் சூரியன் ஆதிக்கம் ஜாஸ்தி, இடது பக்கம் சந்திரன் ஆதிக்கம் ஜாஸ்தி. அதனால் அமாவாசையில் சூரியனுக்கு பலம் அதிகம். அதனால் பித்ருக்களுக்கு நீங்கள் அமாவாசை அன்னைக்கு பண்ணும் பொழுது சூரியன் பல பெற்ற நாளில் பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் போய் சேரும் அவளுக்கு. அதனால் அமாவாசை பித்ருவுக்கும், பௌர்ணமி தெய்வத்துக்கும் வச்சுருக்காங்க. ஓகே. இதில் நீங்கள் இப்போ சொல்லும்போதே சொன்னீங்க கருப்பு எள் விடுவோம் அப்படின்னு. அந்த கருப்பு எள் ஏன் யூஸ் பண்ணுறோம்? அவங்க தாகம் தணிக்கிறதுக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ரொம்ப தாகம், அது ஐ டோன்ட் நோ. அதாவது ஒரு தானியமும் ஒரு கிரகத்திற்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு அரிசி, நெல், அப்புறம் செவ்வாய்க்கு துவரை, புதனுக்கு பச்சை பயிறு, இது மாதிரி இது வேதங்களில் சாஸ்திரங்களில் சொல்லி வச்சது. ஸோ சனி பகவானை நம்ம ஆயுள்காரக்கன்னு சொல்கிறோம். இந்த ஆயுள்காரக்கனுக்கு கொடுத்த தானியம் பார்த்திங்கன்னா எள்ளு. ஸோ சனி பகவான் ஒரு மனிதனினுடைய ஆயுள், அவனுடைய கர்மவினைக்கு ஏற்றாற் போல் அடுத்த பிறவி இதெல்லாம் இருக்கும்போது அந்த பித்ரு காரியங்களுக்கு மட்டும் நம்ம அந்த எள்ளை பயன்படுத்துகிறோம். அந்த எள்ளும் தண்ணியும் தான் அவன் மந்திரம் சொல்லி பண்ணுறான்.
ஓகே. இப்ப அன்னைக்கு வந்து வெங்காயம், பூண்டு சேர்க்கக்கூடாது. ஒரு பொழுது தான் இருக்கணும்னு சொல்றாங்கல்லம்மா. இதுக்கும் அமாவாசைக்கும் அந்த வெங்காயம், பூண்டு அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க? எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு தான் நம்மளுடைய பிரதானம். நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 4 வகை குணங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு சாத்வீக குணம் இருக்கணும்னா, நீ காரம், புளி, உப்பு இது எல்லாத்தையும் கம்மியாக சாப்பிடணும். ஸோ சன்னியாசி சாப்பிட்ற உணவு வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சாத்வீகமாக இருக்கும். அண்டு ஒரு குடும்ப இது இல்லாமல், ஒரு லௌகீக வாழ்க்கை இல்லாதவர்கள் வந்து வெங்காயம், பூண்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, வெங்காயம், பூண்டில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து இட் வில் இன்டியூஸ் நிறைய செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் இன் த பாடி. அப்போது ஒரு அமாவாசை அன்னைக்கு நீ பித்ருக்கு தர்ப்பணம் கொடுத்த அன்னைக்கு ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடாது. அப்படி அந்த கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருந்து ஒரு குழந்தை உண்டாயிடுச்சுன்னா அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்காது. ஏன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா அன்றைக்கி கிராவிடேஷ்னல் புல் ஜாஸ்தி இருக்கும். அண்டு சூரியனுக்கு பலம் அதிகம்னு சொன்னேன். ஸோ சூரியனுடைய தாக்கம் பூமி மேலே அன்றைக்கி அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புலேயுமே நிறையா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை நீ சட்டில் பண்ணுறதுக்கு உன்னோட ஃபுட்டு தான் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்மளே அன்றைக்கி என்ன சொல்கிறோம், கத்திரிக்காய் வந்து பொதுவாக சேர்க்க மாட்டாங்க. அமாவாசை அன்னைக்கு கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது. சில வகையான கீரைகள் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழைக்காய் வந்து கண்டிப்பாக சேர்ப்பாங்க அன்றைய நாளில். ஸோ இந்தந்த உணவுகள், சுண்டைக்காய் சேர்ப்பாங்க, பூசணிக்காய் சேர்ப்பாங்க. சில உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா பயத்தம்பருப்பு தான் ஜாஸ்தி சேர்ப்பாங்க, துவரம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. ஸோ இந்த உணவுகள் அந்த மிளகோடு நிறைய சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஜீரணம் எளிதாக இருக்கும். நமக்கும் வந்து அந்த காம உணர்வை அது தூண்டாது. ஸோ வெங்காயம், பூண்டு சாப்பிடும்போது அந்த காம உணர்வு அதிகமாக இருந்தால் உன்னால் கண்ட்ரோல், அந்த பாடியில் இருக்கக்கூடிய எமோஷ்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்காதுங்கிறதுனால அமாவாசை தினங்கள்லேயும் விரத நாட்கள்லேயும் வெங்காயம், பூண்டு சாப்பிட மாட்டாங்க. ஓகே. அண்டு இன்னொரு மெயின் இது வந்து நம்ம காக்காய்க்கு சாதம் போடுறது. எவ்வளவோ பட்சிகள் இருக்கும்போது காக்காக்கு ஏன் இந்த அமாவாசை அன்னைக்கு, இல்லை நம்ம ஜென்ரலாகவே போடுவோம், இந்த காக்காக்கும் பித்ருக்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காமா? அதாவது நம்ம புராண கதைகள் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பித்ருக்களினுடைய ரூபமாகத்தான் நமக்கு காகத்தை வந்து சொல்கிறாங்க. அண்டு காக்காவுடைய அந்த குணங்கள், அது அதாவது புராணத்தில் இதுக்கு நிறைய கதை இருக்குது. அது நம்ம தனியாக ஒரு எபிசோடில் பேசலாம். ஸோ காகம் அப்படிங்கிற அந்த இனமே வந்து பார்த்திங்கன்னா அது கூட்டத்தோடு தான் இருக்கும். அதே மாதிரி காக்கா வந்து இன்னொரு ஒரு குயிலோட கூட்டில் கூட போய் முட்டையிடாது. அது தன்னுடைய இனத்தோடு தான் எப்போவுமே இருக்கும். தன்னுடைய இனத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் அதுவும் வந்து சாப்பிடும். ஸோ காகத்துக்கு நம்ம இறந்தவங்க சனிக்கிழமை அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அது சனீஸ்வரனுக்கு வாகனமாகவும் இருக்குது காகம் இல்லையா. அதனால் நமக்கு நல்ல ஆயுள், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காகத்துக்கு அன்னமிடுவாங்க. அந்த காகத்தை நம்ம பித்ரு ரூபமாகவும் பார்க்குறோம். ஏன்னா அது சனீஸ்வரனுக்கு வாகனமாக இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் எள்ளு அந்த சாதத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா துளியூண்டு எள்ளு வச்சு அந்த காகத்துக்கு வைக்கும்போது நம்ம குடும்பத்தில் ஏதாவது பித்ருக்கள் திருப்தி இல்லாமல் இருக்காங்க, இல்லை பித்ரு சாபம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம சந்ததி நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் காகத்துக்கு சனிக்கிழமையில் உணவு வந்து எள்ளு வச்சு கொடுக்கணும்னு சொல்கிறது. ஓகே. இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளைகள் தான் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த தர்ப்பணம்லாம் யார் பண்ணுவாங்க? அவங்களுக்கு அது வந்து நடக்காமல் போகுமே, அப்போ அவங்களோட ஆத்மாலாம் என்ன ஆகும்? அது மாதிரி இல்லை. இப்போ ஆண்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆண் பிள்ளை வந்து தர்ப்பணம் அப்பாவுக்கு வந்து காரியம் பண்ணுறது, இல்லை அம்மாவுக்கு வந்து காரியம் பண்ணுறது ஒரு ஆண்மகன் பண்ணாலும் கூட எல்லா ஆத்மாக்களுமே திருப்தி ஆகிறது கிடையாது. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 வயசில் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை கல்யாண சாவு அப்படின்னுவாங்க. ஏன்னா அவர் பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து. பட் அதே அந்த 90 வயசு முதியவரை நீ ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு பசங்க யாரும் பக்கத்தில் இல்லாமல் ஒரு 10 பேரம்பேத்தி இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும்போது
அந்த பெரியவர் உயிரை விடும்பொழுது கண்டிப்பாக ஒரு மனசு வருத்தமோ ஒரு கஷ்டமோ இருக்கும். அந்த ஆத்மாக்கெல்லாம் திருப்தி ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இது மாதிரி தான் நான் வந்து டீவியேட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க சப்ஜெக்ட்லேருந்து. நிறைய கோவில்கள் இருக்குது. கோவில்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே தெய்வங்கள் இருப்பதில்லை. சிலை இருக்கும், சரிங்களா, ஆனால் தெய்வங்கள் இருப்பதில்லை. அதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தர் இறந்து போகிறாரு, இறந்து போகிறவருக்கு நீங்கள் காரியம் பண்ணாலும் அந்த ஆத்மா உங்களுக்கு பித்ருலோகம் போச்சா போலையானே தெரியாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும். அது பிரேத லோகத்திலேயே தான் இருக்கும். ஒரு 100 வருஷம் ஆனாலும் அங்கே தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நான் 2 லட்சம் செலவு பண்ணேன், 3 லட்சம் செலவு பண்ணேன், பிரமாதமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணேன் நீங்கள் சொல்லலாம். ஒரு காசு செலவு பண்ணுறதுனால மட்டும் ஒரு ஆத்மா வந்து பித்ருலோகம் போகாது. அது பித்ருலோகத்திலேருந்து அடுத்தது போகணும். அதுக்கான அடுத்தது நிறைய குடும்பங்களில் ஒரு ஆட்டிசம் சைல்டு பிறக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு குடும்பங்கள் வந்து எப்போவுமே கஷ்டத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், கடன்லேயே இருக்கிறதா இருக்கட்டும். நான் நிறையா குலதெய்வத்துக்கு பண்ணுறேன், ஆனால் எங்கள் வீட்டில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் தெய்வங்களுக்கு செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் பித்ருக்களுக்கு ஒழுங்காக செய்யலை அந்த கர்மாக்களை அப்படின்னா உங்கள் வம்சங்கள் வந்து வளராது, ஐஸ்வர்யம் வளராது. ஸோ அது வந்து இந்த பிரேத லோகத்துக்கும் பித்ருலோகத்துக்கும் நடுவில் அலையும் அந்த ஆத்மாலாம். குடும்பமும் அதே மாதிரி அலையும். புருஷன் ஒரு இடத்துல இருப்பாங்க, பொண்டாட்டி ஒருத்தங்க இடத்துல, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு குடும்பமாக கட்டுக்கோப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ பணங்காசு மட்டும் நிறையா இருக்கும். அதனால் எந்த ஒரு ஆத்மாவும் அது பித்ருலோகம் போச்சா, பித்ருலோகத்திலேருந்து அதோடைய ஜேர்னியை தொடருதா அப்படிங்கிறதுக்கு கரெக்டான முறையில் அவங்க அந்த சம்பிரதாயங்கள் செஞ்சாங்களா அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் சாபங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் இந்த பித்ரு சாபம்னு ஒன்று சொல்கிறோம், பிரேத சாபம்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிரேதங்கள் எல்லாம் எடுக்காமையே வீட்டில் அதுக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது இருக்குது. இவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே நீ அந்த பிரேதத்தை எடுத்துடணும்னு. 6 மணி நேரம் இல்லையா எடுத்துடணும். நீ சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அது வீட்லேயே இருக்கக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திரங்கள் எவ்வளவோ சொல்கிறது. பட் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே அந்த பித்ரு சாபங்கள் வரத்தான் செய்யும். ஓகே. இந்த அமாவாசை நீங்கள் சொன்னீங்க இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்காதது காரணம் அப்படின்னு. அமாவாசை அன்னைக்கு பிறந்தாலுமே அது ஒரு நல்ல சகுனமாக இல்லை அப்படிங்கிறாங்க. பட் அதெல்லாம் தப்பு. இல்லை இது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு அமாவாசையில் ஒருத்தர் பிறந்துட்டா அவன் திருடன் ஆகிடுவான், அப்புறம் அந்த திதி வந்து சரியில்லை, இதெல்லாம் தப்பு. ஒரு பிறப்புக்கு வந்து நட்சத்திரம் தான் முக்கியமே தவிர திதி முக்கியமே கிடையாது. ஒரு இறப்புக்கு வந்து திதி முக்கியம். ஸோ ஒரு மனிதன் இறந்துட்டா அது என்ன திதியில் இறக்குறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிறப்புக்கு வந்து நட்சத்திரம் பார்க்கணும். ஆனால் இறப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தனிஷ்டா பஞ்சமின்னு இருக்குது. ஒரு சில நட்சத்திரங்கள் இப்போது ஒரு ஒரு பிரித்து வச்சுருக்காங்க இந்தந்த நட்சத்திரங்கள்னு சொல்லி. அந்த தனிஷ்டா பஞ்சமியில் ஒருத்தர் செத்து போயிட்டா அப்படின்னா அந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அந்த ஆத்மா அன்னைக்கு போகிறது. ஸோ அதுக்கு அடைப்புன்னு இருக்கும். ஸோ அதுக்கு பிரீத்தி சாந்தி எல்லாமே இருக்குது அது பண்ணுறதுக்கு. பட் ஒரு பிறப்புக்கு வந்து திதி வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்களே இந்த தர்ப்பணம் பண்ணாதான் அப்படி இப்படின்னு. இதுக்கு அப்போ தான் வந்து இப்போ இந்த காலத்து குழந்தைங்க தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னு. இப்போ மற்ற ரிலீஜன்லலாம் அவங்களாம் அதெல்லாம் பண்ணுறது இல்லையா, அவங்களாம் நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை எவ்ரி ரிலிஜன் ஹஸ் காட் தியர் ஓன் இது. இப்போ நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி எடுத்துனீங்கன்னா அவங்களுக்குன்னு அவங்க குரானில் இது ஓதணும், அவங்களுடைய இறப்புக்கு இந்த மாதிரி சாங்கியங்கள்னு இருக்கத்தான் செய்யுது. அதையும் ஃபாலோ பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆர்சியில் அவங்க ஒரு விதத்தில் இருக்கும், அவங்களுடைய ப்ரேயர்ஸ்னு இருக்கும், இவ்வளோ நாளைக்கு இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு இருக்குது, அவங்களுக்கு அந்த ரோசரி சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எவ்ரி ரிலிஜன் ஹஸ் காட் தியர் ஓன் பிரின்சிபல்ஸ், இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒவ்வொரு குலத்துக்கும் அது வந்து உண்டு. அப்போ நம்ம வந்து ஒரு அந்தணர் குலத்தில் வேதங்களே நமக்கு பெரிய ஒரு தெய்வமாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு குலம் வந்து ஒரு பிராமின் கம்யூனிட்டிங்கிறது. அப்போ உங்கள் குலத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து இப்போ நம்ம முஸ்லீம்ஸே எடுத்துனோன்னா இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து டர்க்கி அந்த சைட்லாம் போனீங்கன்னா அவங்க கன்சர்வேட்டிவ் முஸ்லீம்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட இதை இவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல.
எவ்ரி ரிலிஜன் ஹஸ் காட் தியர் ஓன் இது. அவங்க தெரியறதில்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் இவங்க போய் பார்க்கறதில்ல. பட் அவங்களுக்கும் இருக்க தான் செய்கிறது. எல்லா குலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் வச்சுருக்காங்க. 16 நாள் இறந்தா 16 நாளைக்கு நீ இதை இப்படி ஃபாலோ பண்ணணும், 30 நாளில் இது பண்ணணும், எல்லோரும் வைக்க தான் செஞ்சுருக்காங்க. நமக்கு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இருக்குது எல்லா இதுலேயுமே இருக்குது. ஓகே. அண்ட் இன்னொரு பேசிக் கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது, அமாவாசை அன்னைக்கு ஏன் இலையில சாப்பிடணும்? பொதுவாகவே நம்ம எல்லாருமே வாழை இலை சாப்பிட்டவங்க தான், பட் அன்னைக்கு மட்டும் ஏன் நம்ம வாழை இலையில் மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிற கொஸ்டின். இப்போ ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியல ஏன் நம்ம வாழை இலையில் சாப்பிடணும் அப்படின்னு. அன்னைக்கு வந்து எச்சில் கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சாப்பிட்றோமா? அப்படின்னும் இல்லை, நீங்கள் இப்போ வெள்ளித்தட்டில் கூட சாப்பிட்லாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இல்லை. பட் ஏன் அமாவாசைக்கு வந்து நம்ம பொதுவாக இலையில சாப்பிட்றோம் அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஒரு விரதம் மாதிரி இருக்கும். யார் கர்மா பண்ணுறாளோ அவள் வந்து ஒரு விரதம் மாதிரி இருக்கா, அவள் பித்ருக்கு பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இலையில சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. பட் யார் அன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணியிருக்கா, யார் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அன்றைக்கி திதி கொடுத்துருக்காங்களோ அவங்க வாழை இலையில் சாப்பிட்றது உச்சிதம், ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு விரதம் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற அந்த இதையே நம்ம சேர்க்க வேண்டாம். ஸோ வாழை இலையில் சாப்பிட்டோம்னா கீழே உட்காந்துட்டு ஒரு வாழை இலையில் சாப்பிடும் பொழுது அந்த உணவு நல்ல ஜீரணமாகும். முதல்ல நம்ம ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் கீழே உட்காந்து ஒரு வாழை இலை மந்தார இலையில் கூட சாப்பிட்லாம். ஸோ நிறைய பேர் வீட்டில் மந்தார இலையில் தான் சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமா வீட்டிலலாம் வந்து பாதாம் மரம் உண்டு. ஸோ பாதாம் இலையுமே நாங்கள்லாம் தைச்சிருக்கோம். மந்தார இலையிலன்னா அமாவாசை இலையெல்லாம் பாதாம் இலையிலையுமே தைச்சி சாப்பிடுவாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு இலையில சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு அந்த உணவு நமக்கு நல்ல ஜீரணம் ஆகிறது ஒன்று. உணவு அன்றைக்கி ஒரு வேளை தான் சாதம் சாப்பிடுவாள், மீதி 2 வேளையும் அவங்க வந்து விரதம் இருக்கிறதுனால டிஃபன் ஒரு வேளையும் சாப்பாடு ஒரு வேளையும். உணவு நீங்கள் வாழை இலையில் சாப்பிடும்போது நம்ம நிறையாவும் சாப்பிடுவோம். அந்த அரிசி உணவை கொஞ்சம் கன்சம்ஷனும் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் விரதம் இருக்கிற அன்றைக்கி கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஹைஜீன், ஈகோசிஸ்டம் இது எல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த காலத்தில் வாழை இலையில் சாப்பிட்டாங்க. வீட்லேயே வாழை மரம் இருந்தது, அதனால் எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ நம்ம எச்சை கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இல்லை. குழந்தைங்கள்லாம் அன்றைக்கி வந்து தட்டில் தானே சாப்பிட்றா, யார் கர்த்தாவோ அவள் மட்டும் வாழை இலையில். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸோட குழந்தைங்க ஃபாரினில் தான் இருக்காங்க. அங்கே தர்ப்பணம் பண்ணாலும் பலித்தம் உண்டாமா? எங்கேனாலும் உண்டு. அதுக்கு தான் அந்த பஞ்சாங்கத்திலே இப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே வந்து பாரத வருஷே பரத கண்டே எல்லாம் சொல்கிறோம்ல, அவளுக்கு அது வந்து மாறும். அதனால் அந்த மந்திரங்களும் அவள் சொல்லக்கூடியதும் மாறுறதுனால கண்டிப்பாக போய் சேரும். ஓகே. அதுதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் கரெக்டாக அதெல்லாம் பஞ்சாங்கத்தில் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்களே. ஓகே. ஜென்ரலாக இப்போ ஒரு அமாவாசைன்னா அன்றைக்கி எப்படி இருக்கணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் நேயர்களுக்கு நல்லாயிருக்கும். அமாவாசை அன்னைக்கு பொதுவாக ஒரு கர்த்தா, அதாவது ஒரு அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணுறது. ஏன்னா அம்மா இறந்துட்டு அமாவாசைக்கு தர்ப்பணம் கிடையாது, அப்பாவுக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே. அதனால் இப்போது சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இறந்தவங்களுக்கு கும்பிடுவாங்க, அவங்க பையன் இறந்துட்டா இன்றைக்கி அமாவாசை கும்பிட்றெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி ஒரு எள்ளு தண்ணி விட்டு நம்ம தர்ப்பணம் பண்ணுறோன்னா அப்பா இல்லாதவா மட்டும்தான் பண்ணுவாள். அப்பா உயிரோடு இருக்கா, அம்மா தான் போயிட்டா அப்படின்னா அம்மாவுக்கு அமாவாசை தர்ப்பணம் கிடையாது. அப்படியா? ஆமாம், கிடையாது. ரெண்டாவது, அப்பாவுக்கு நீங்கள் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறச்சு அந்த ஆண்மகன் வந்து அன்னைக்கு வந்து ஷேவ் பண்ண மாட்டாங்க. அன்றைய நாளில் தரையில் தான் படுப்பாங்க, படுக்கையில் படுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப சொகுசாக இருக்க மாட்டாங்க அன்றைக்கி. உணவு கட்டுப்பாடு நம்ம முன்னாடியே சொன்னோம். அன்றைக்கி சாயங்காலமாக வேணால் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சிவன் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ போயிட்டு குடும்பத்துக்காக அவங்க வந்து வேண்டிக்குவாங்க. ஒரு வேளை தான் அரிசி உணவு சாப்பிடுவாங்க. ஸோ இது எல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து அமாவாசை திதியில். ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அமாவாசைக்கு என்னென்ன பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்குமோ எல்லாத்துக்கும் ரொம்ப விரிவான பதில் சொன்னீங்க. நன்றி, ரொம்ப நன்றிம்மா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இதே மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி.